வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் ரவீந்திர ஜடேஜாங்க. சிங்கிள் வேரியரா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ஹோப் கொடுத்தது வந்து ஜடேஜா தான். அவர் ஒரு பேட்ஸ்மேன் தான் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம நின்னாரு. ஜடேஜா வந்து இந்த இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போன விதம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சுது. எவ்வளவோ கிரிக்கெட் ஆடி இருக்காரு ஜடேஜா. ஓகே, சோ அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில டஃப் கேம்ஸ் எல்லாம் எப்படி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணுன்றது அவருக்குமே தெரியும். அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல லஞ்ச்ல 112 for 8 ஹோப்பே இல்ல. அங்க இருந்து பும்ராவோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாரு. லஞ்ச் செஷன்ல ஜஸ்ட் ஒரு விக்கெட் தான் விட்டாங்க, அது பும்ரா தான் அவுட் ஆனாரு. அப்புறம் ஜடேஜாவும் சரி சிராஜும் சரி சூப்பரா ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 23 ரன்ஸ் இருக்கும் கேம் எடுத்துட்டு போனாங்க. அன்பார்ச்சுனேட்லி சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ஆயிட்டாரு. பட் ஜடேஜா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டஃப் பால்ஸை ஃபேஸ் பண்ண விதம் நிஜமாவே அவர் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் கொடுத்தானுங்க. ஏன்னா இட் வாஸ் நாட் ஈஸி டு பேட் ஆன். அங்க ஜோஃபர் ஆர்ச்சரும் பென் ஸ்டோக்ஸும் வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அப்பப்போ சில பவுண்டரிஸ் அடிச்சாரு. அந்த 4th பால் 5th பால் சிங்கிள்ஸ் எடுத்து ஸ்ட்ரைக் எடுத்த விதமா இருக்கட்டும், போய் பும்ரா கிட்ட சிராஜ் கிட்ட பேசி அவங்களை வந்து ஆட வச்சதா இருக்கட்டும், கண்டிப்பா ஜடேஜா ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும் 450 ஆன் த ரோ, அதுவும் இன் இங்கிலாந்து. ஜடு நீ வேற லெவல்யா.